Moana Hotel. This is a Moana Hotel. In the hotel, famous on a place in the statue in the hotel. கொஞ்சம் குளிர நல்லா இருக்கு. இங்கே விசிட் பண்ணால் ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு கிளைமேட்டுக்கு நேச்சர் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு. மோகனா தானே? மோகனா கெஃபே வந்து நல்லா இருக்கு. அப்படியே நான் காமிக்கிறேன் பாருங்களேன். ஃபோட்டோ ஷூட் எடுக்க நல்ல கெஃபே. சேலத்துலேயோ இல்லை தமிழ்நாட்டிலையோ இந்த மாதிரி யாராவது ஐடியாஸ் இருந்தால் கெஃபே இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்டாச்சுவுக்கு எவ்வளோ கும்பல் நிற்கிறாங்க, இந்த ஒரு போஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நிற்கிறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். அப்படியே நான் உங்களுக்கு கேமராவில் திரும்பி காமிக்கிறேன். அப்படியே பாருங்களேன். இந்த ஒரு கைக்கு இவ்வளோ நேரமாக லைன் மூவே ஆக மாட்டேங்குது. ரொம்ப நேரமாக நாங்களும் லைனில் நிற்கிறோம். இன்னைக்கு எடுத்துருவோன்னு நினைக்கிறோம். அப்படியே அங்கே ஒரு போஸு, அங்கே ஒரு ஃபோட்டோ பூத் மாதிரி இருக்குது. அப்படியே அங்கே ஒரு ஃபோட்டோ பூத்து, அந்த பக்கம் ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கு, அந்த பக்கம் ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கு. மேலே மோகனா அவங்க மேலே இருக்காங்க. நான் போகிறப்ப அந்த மோகனா வீடியோ எடுத்து போடுறேங்க. மோகனா கூட நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டோம். நான் அதை அப்படியே ஃபோட்டோ ஒரு 4-5 ஃபோட்டோ நான் ஆட் பண்ணி வீடியோவில் வர்றேன் பாருங்க அந்த மோகனாவை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக இந்த அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஏரியா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டாங்க. ஆனால் ஒரு இந்தியன் ஃபுட்டு கூட கிடைக்காது. சரி, வியட்நாமில் போய் எங்கடா இந்தியன் ஃபுட் கேட்குறேன்னு திட்டுவீங்க தெரியும், இல்லைன்னா சொல்ல. பட் இங்கே ஃபுல்லாக பீஃபு, ஹாமு, போர்க்கு, ஐ மீன் தமிழில் சொல்லணும்னா பன்னி, மாடு, இது 3 தான் இங்கே கிடைக்கும். வெஜிடேரியன் வரீங்கன்னா ஒரு 5 பேக்கெட் மேகி, ஒரு 5 பேக்கெட் பிரெட்டு, ஜாமு, காகரா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஓகே சுற்றி பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு ஜாலியாக போகலாம் வீட்டுக்கு. இல்லாட்டி எங்களை மாதிரி தான் இப்படி ஏதாவது வெஜ்ஜு கிடைக்குமோன்னு ரோடாக அலையணும். 1.5 கிலோமீட்டராக நடந்துட்டுருக்கோம். ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் கூட கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நைட்டு சாப்பாடு இல்லைன்னு நினைக்கிறேன். நேற்று ஆக்சுவலி இல்லை, காகராவோட முடிச்சிட்டோம். காகராவும் முடிஞ்சிச்சு, நமத்து போச்சு இங்கே இருந்த கிளைமேட்டுக்கு. டெல்லி ஒரு கணேஷ் ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட், இந்தியன் ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். We are going to see 2 other temples. First one is and last one is குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டே 4 ஃபைனலாக வந்து இன்றைக்கி வந்து அனாய் வந்துட்டோம். அனாயில் வந்து நேற்று நைட்டே ரீச் ஆகிட்டோம். இங்கே ரூமில் ஸ்டே பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இன்றைக்கி கைடோட மார்னிங் எப்பயும் போல கிளம்பியாச்சு. இன்றைக்கி அனாய் சிட்டி டூர் போக போகிறோம். இங்கே வந்து எங்கெங்கே போக போகிறோம் செய்ய போகிறோன்ட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது அப்படியே நம்ம மனசாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து ஒரு மெயின் பிளேஸ் எங்கன்னா லேக் கிட்ட இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி கூட்டிகிட்டு போகிறாங்களாமா. அதுக்கப்புறம் ஒரு 2 டெம்பிள்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. அது ஏன்ஷியன்ட் டெம்பிள். அதுக்கப்புறம் இந்த 3 பிளேஸ் பார்த்துட்டு ரூமுக்கு போயிட்டு செக் அவுட் பண்ணிட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு ஃபுக்காக் போக போகிறோம். இதுதாங்க அனாயோட பிக்கஸ்ட் லேக்காமா. இதை சுற்றி வர்றதுக்கு உங்களுக்கு வந்து 18 கிலோமீட்டர்ஸ் ஆகுமா. ஸோ அனாயோட பிக்கஸ்ட் லேக் இதுதான். அப்படியே ஃபுல்லாக உள்ள போகிறேன் பாருங்கள். இது வந்து சைனீஸோட கோயிலாங்க. இங்கே வந்து எல்லாருமே வந்து நம்ம ஊர் மாதிரி தான் ப்ரே பண்ணுறாங்க.是放发了笑，为阴阳抽象，看执着思过理智。அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் தெரியுதான்றது எனக்கு தெரியல.
புத்தர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ஹைட்டில் அப்படியே லைனாக அடிக்கிருக்காங்க. இது ஒன்று வித்தியாசமாக இருக்குது இங்கே. உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஹைட்டில் ஒவ்வொரு புத்தர் இருக்காங்க. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிங்கு அவங்கள பற்றி இது போல். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க, புத்தர் கோயிலுங்க. அதுக்கு தான் வந்து இவங்க எவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்க. ஓகே, புத்தர் வித்தியாசமாக இருந்தார், ஆனால் நம்ம கதை அது நல்லா இருந்துச்சு. ஆனால் நம்ம கதையை நமக்கே விட்டாங்க. ஊதுபத்தி கொளுத்துனா சாமிக்கு பிடிக்குன்றத. அது இல்லாம நம்மளோட விஷ் வந்து அப்படியே நேரா சாமி கிட்ட போயிருந்தோம் அப்படின்னு இவங்க நம்புறாங்க. நம்ம ஊர்லேயும் இதே தான் பண்ணுறோம். ஆனால் வந்தீங்கன்னா டைம் நிறையா இருக்குது, எங்கே போகிறதுன்னு தெரியலனா இங்கே வந்துட்டு போங்க. இதுக்கோசம் டைம் பிரிச்சுட்டுலாம் வராதிங்க. என்ன சொல்ல வரான்னா ஒன்றும் இல்லைங்க பெருசாக. சாமிக்கு நம்ம ஊரில் பிரசாதம் வைக்கிறோம். இந்த ஊரில் என்னென்னா கொக்கோ கோலா வைக்கிறாங்க. நம்ம ஊரில் குழந்தைங்களுக்கு கொக்கோ கோலா கொடுத்தாலே திட்டுவாங்க. ஆனால் இங்கே சாமிக்கு கொக்கோ கோலாவை பிரசாதமாக வைக்கிறாங்க. ஏன்னா வந்து அதுவும் ஒரு ட்ரிங்க், அதுவும் ஒரு வாட்டர் மாதிரியான சப்ஸ்டன்ஸ். அதனால் இங்கே ஆனால் நம்ம ஊர் தாங்க கோயில்னா. எங்கள் ஊரில் வந்து எல்லாமே பண்ணுறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க. அவங்க ஊரில் டெம்பிளில் வந்து மீட் ஆஃபர் பண்ணுவாங்களாம்மா, ட்ரிங்க்ஸு அதெல்லாம் ஆஃபர் பண்ணுவாங்கம்மா. ஆனால் பொகோடா அப்படிங்கிற பிளேஸில் அதெல்லாம் ஆஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மாங்ஸ் வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால ஒன்லி வெஜ்ஜு ஃபுட்டு அலவுட்னால கொக்கோ கோலா வெஜ் ஆனால் ஸோ அலவுடு. ஸோ இங்கே இருக்காரு பாதி தூங்கின மனுஷன். என்ன சொல்றது, கோயிலை பற்றி எங்ககிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் இல்லாத கோயிலா, நம்ம ஊரில் இல்லாத கூட்டு வந்து இங்கே. ஆனால் பாருங்கள், இன்னொரு நல்லா இருக்குங்க. கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே எல்லாம் வெள்ளை நைட்டியில் வந்திருக்காங்க. எல்லாரும் கிராஜுவேஷன் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக இந்த பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. நம்ம ஊரில் எவ்வளோ ஒருத்தனா டிகிரி வாங்கிட்டு கோயிலுக்கு போயிருக்கீங்களா? இவங்க கோயிலில் வந்தால் டிகிரியாக வாங்குறானுங்க. பார்த்துக்கோங்க எவ்வளோ நல்ல பழக்கம். ஆக்சுவலி கோயில் வந்து ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. அதுவும் ஒரு மெயின் ரீசன் இவங்க இங்கெல்லாம் இங்கே வரக்கு. நீங்கள் 2 கோயிலுக்கு கூப்பிட்டு வந்துருக்காங்க. இங்கே அலங்காத்தால் இருந்துருச்சு. அது ரூமில் தூங்கிட்டே இருந்துருக்குங்க. நாய் வந்தீங்கன்னா சாப்பிடுங்க. சாப்பிட முடியாது, சரி வெஜிடேரியன் தான் கிடைக்காது. நான்வெஜ் நீங்கள் பீஃபு மீட்டு மட்டன்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருந்தீங்க. சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, குடிங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க. சண்டேவாக வந்தீங்கன்னா நைட் மார்க்கெட் இருக்குமாம்மா. நாங்கள் நேற்று மிஸ் பண்ணிட்டோம், அதனால் நாங்கள் திரும்பி போக மாட்டோம். நாங்கள் அடுத்த ஊர் பூக்காக். 100 ரூபா, 10 லட்ச ரூபா. சரி, பட் ஆனால் 100 தான் சொல்லுவாங்க. இது 100 VND குழப்பக்கூடாது. சரி, 10 லட்சம் ரூபா. இந்த இதோட வந்து 10 லட்ச ரூபா. இந்த போட்டோவும் இதுவும் ஒன்றாமா. இதுதான் வந்து வியட்நாம் கரன்சியோட லோகோவாமா. பார்த்தாச்சுங்க, பார்த்தாச்சு. It's like a tradition in our country. Come to the temple. This temple is like really, really good for wishing for the education. And there's தூங்காதீங்க மிஸ்டர் ஹரிபிரசாத், தூங்காதீங்க. on 2 sides there are like a crane and a turtle over here. You can also see they touch the. எப்படியோ ஃபைனலாக அனாயிலிருந்து பூகாக் ஐலாண்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஃப்ளைட் ரெடியாக இருக்குது. செக்இன் பண்ணிவிட்டு போர்டிங் பாஸ்லாம் எடுத்துகிட்டு லக்கேஜ்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடுச்சு. ஸோ ஃப்ளைட்டில் கிளம்புறோம். ஸ்டேட் பூகாக் ஐலாண்டுக்கு ஃப்ளைட் ஏற போகிறோம். ஸோ ஃப்ளைட்டுக்கு முன்னாடி தான் இருக்கும். அந்த இதுதான் ஃப்ளைட்டு.